தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வது எப்படி என்று இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தின் 12 அதிகாரங்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். தானியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரே போனாலும் பரவாயில்லை, உணவினால் என் உடலை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவருக்காக நின்றால் அது 1ஆம் அதிகாரம். உயிரே போனாலும் பரவாயில்லை, உயரமான சிலையை நான் வணங்க மாட்டேன், என் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்ய மாட்டேன் என்று நின்றால் அது 3ஆம் அதிகாரம். உயிரே போனாலும் பரவாயில்லை, என் உன்னத தெய்வத்தை தவிர வேறு ஒருவரிடத்திலும் தொழுகை செய்ய மாட்டேன், ஜெபம் செய்ய மாட்டேன் என்று நிலைத்து நின்றால் அது தானியேல் 6ஆம் அதிகாரம். இப்படியாக தானியேல் 1ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் நம்மால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். தானியேல் 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம் அதிகாரத்தை பற்றி நான் கூறுகிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் நேபுகாத் நேச்சாரின் விழுகை. பெருமை பேசியதின் விளைவாக நேபுகாத் நேச்சார் ராஜா விழுகையை சந்திக்கிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் பெல்ஷாஷார் ராஜாவின் விழுகை. பெல்ஷாஷார் ராஜா மதுபானம் செய்து பெரிய விருந்து பண்ணி களியாட்டம் செய்து பாவ வாழ்க்கையில் உழன்று போனதினாலே பரலோகத்தின் தேவனால் விழுகையை சந்திக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தையும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். தூங்கிக் கொண்டிருக்கும் போது நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு சொப்பனத்திலே தேவன் தரிசனத்தை கொடுத்தார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தானியேலுக்கு தேவன் சொப்பனத்திலே தரிசனங்களை கொடுத்தார். தானியேல் 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரத்தையும் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மாம்சம் உண்ணும் மிருகங்களின் காட்சிகளை நம்மால் காண முடியும். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் தாவரம் உண்ணும் மிருகங்களுடைய பட்டியலை நாம் பார்க்க முடியும். மிருகங்கள் என்பது இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ராஜ்யங்கள். எத்தனை ராஜ்யங்கள் தோன்றினாலும் கடைசியில் கிறிஸ்து தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 70 வருடம் பாபிலோனில் அடிமையாக நாங்கள் இருந்து விட்டோம், எப்பொழுது விடுதலை என்று ஏங்கி தவித்த தானியேலுக்கு இன்னும் 70 வாரம் பொறுத்து கொள்ளுங்கள், மேசியா உங்களை விடுவிக்க வருவார் என்ற தரிசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தானியேல் 10 முதல் 12ஆம் அதிகாரங்கள் இந்த உலகத்தில் அடுத்தடுத்து யுத்தம் செய்து ராஜ்யங்களை கைப்பற்றக்கூடிய பல சாம்ராஜ்யங்களை பற்றின தொகுப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைவில் கிறிஸ்து பரலோகத்தின் ராஜ்யத்தை இவ்வுலகத்தில் ஸ்தாபிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தகம் நிறைவு செய்யப்படுகிறது. இந்த புத்தகம் வலியுறுத்தக்கூடிய பாடம் உயிரே போனாலும் உன்னத தெய்வத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். இந்த வேதாகம தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலோடு இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.